இதுவரைக்கும் ஆதரவு தந்த எல்லா வாடிக்கையாளருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். எல்லாருமே இது ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க, எல்லா கஸ்டமர்ஸும் இதே மாதிரி தொடர்ந்து வாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட கண்டிப்பாக எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை சரி பண்ணுவோம். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களோட தேவைகள் இருக்குது, புது வாடிக்கையாளர்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வாங்க. டம்பல் ட்ரை நொலம்பூர் ஸ்டோர் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ நம்ம எல்லா குழு சார்பாக உங்களுக்கு நன்றி வணக்கம் கூறுகிறேன்.
டம்பிள் ட்ரை இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட்டு. டம்பிள் ட்ரை பிராண்ட் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக 900+ இடத்துல இருக்குது. அண்ட் இங்கே நம்ம நொலம்பூரில் வந்து ஒரு 15 மந்த்ஸாக இருக்குது சார். நொலம்பூர் சென்னையில் எந்த இடத்துல இருக்குது சார்? நொலம்பூர் வந்து மொகப்பேர் வெஸ்ட்டு, அண்ணா நகர், மதுரை வாயில், வானகரம் இது பக்கத்தில் தான் சார் இருக்குது. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு சார்? நான் வந்து முன்னாடி வந்து லாண்ட்ரிக்கு வந்து நான் வந்து துணியை வந்து கொடுக்கறதுக்கு போயிட்டு இருந்தேன் சார். ஆனால் எங்கேயுமே வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இப்போது இன்னொரு விஷயம், அவங்க வந்து யாருமே வந்து அதிகமாக வந்து நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே பண்ணுறது கிடையாது. எல்லாருமே துணி அங்கே போய் கொடுத்தோன்னா அவங்க போய் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஃபேக்ட்ரிலேயோ எங்கேயோ பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் கண்ணால் எங்கேயாவது பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த டம்பிள் ட்ரையோட விசேஷம் என்னென்னா சார், இங்கே எல்லாமே லைவாக பண்ணுறாங்க. கஸ்டமரால் எல்லாமே கண்ணால் பார்க்க முடியும். சில கஸ்டமர் இருந்து வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. கண்டிப்பாக சார். இப்போ சில பேர் வந்து எனக்கு உடனே எனக்கு தேய்ச்சி கொடுக்க முடியுமா, இல்லை உடனே எனக்கு எதாவது ப்ராசஸ் பண்ணி கொடுக்குமானா எக்ஸ்பிரஸ் சர்வீஸில் உடனே அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி நாங்கள் வந்து கொடுப்போம் சார். இப்போ இதில் எக்கனாமிக்கல் பட்ஜெட் பொறுத்த வரையில் இது எவ்வளோ ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? சார், இந்த டம்பிள் ட்ரை வந்து மினிமம் பட்ஜெட் வந்து ஒரு 30 to 35 lakhs தேவைப்படுது சார். அதோட காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையவே இருக்குது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து மிஷினரி வந்து எல்லாமே இங்கே ஸ்டோரில் இருக்கிறது தான். இங்கே மிஷினரியை தவிர நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சார், இதுதான் நம்மளோட லாண்ட்ரி மிஷின்ஸ். இது நம்ம லாண்ட்ரியோட வாஷரு, இது லாண்ட்ரியோட ட்ரையரு, இது வந்து நம்மளோட ட்ரை கிளீனிங் மிஷினு, அதோட ட்ரையரு. இது தவிர நம்ம வந்து ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வந்து ஐரன் டேபிள் இருக்குது சார். வாங்க சார் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட 2 ஐரன் டேபிள். இங்கேயே 2 பேர் வந்து ஐரன் பண்ணுவாங்க ஒரே டயத்தில். கிளீனிங் ஏரியா அப்படின்னா என்னென்ன சார், இப்போ நிறைய பேர் வந்து நினைப்பாங்க வாஷிங்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்படி இல்லை சார். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய கரை இருக்கும், எடுக்க முடியாத கரைகள், வீட்டில் அது எடுக்கவே முடியாது. அதை தவிர ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வாங்க சார் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது எங்ககிட்ட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த சொல்யூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள் சார், இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த கம்பெனி சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கெமிக்கல்ஸ் சார். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. கிரீஸு, இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த ரஸ்ட் கரை, இல்லைன்னா வேறு எந்த ஆயில் பட்டுச்சோ, இல்லைன்னா மஞ்சள் பட்டாலோ, என்ன மாதிரி கரை இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் இருக்குது சார். நம்ம துணி வந்து லைவாக இங்கே இருக்குது. இது எல்லாமே வாஷ் பண்ண போகிற துணிகள் சார். இது வந்து எல்லாமே வாஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாட் கிளீனிங் வந்து அங்கே பார்த்தீங்கல்ல, அதில் ஸ்பாட் கிளீனிங் பண்ணிவிட்டு அங்கே கரையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரஷ் அடிச்சுட்டு மிஷினில் போகும். மிஷினில் போனதுக்கப்புறம் தான் ட்ரையரில் போகும். ட்ரையரில் போனதுக்கப்புறம் தான் இங்கே வரும் சார், ஐரனிங்க்கு வரும். ஐரன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நீட்டாக அதை வந்து ட்ரை க்ளீன் பண்ணி அதை கவர் போட்டு கொடுத்துருவோம் சார். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், துணி டைப்பை பிரிப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை வந்து என்ன மாதிரி க்ளீன் பண்ணும், அதில் கரை இருந்தால் கரை எடுப்போம், இல்லை கஃப் அண்ட் காலர் பண்ணணும், அது கஃப் அண்ட் காலர் பண்ணுவோம். அடுத்து வந்து ப்ராசஸ் சார். இப்போ மிஷினில் போட்டு ப்ராசஸ் நடக்கும். அதுதான் நம்ம இந்த 4 மிஷின் காமிச்சல இதில் நடக்கும் சார். அடுத்து வந்து இங்கே தான் சார் வேக்யூம் ஸ்டீம் ஐரனிங். ஸோ இங்கே வந்து நம்ம டேபிள் காமிச்சோம்ல, இதில் வந்து ஸ்டீம் ஐரன் பண்ணுவோம். ஸ்டீம் ஐரன் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி செக் நடக்கும். சப்போஸ் ஐரன் பண்ணும்போது எதாவது கரை எதாவது போகலை, அழுக்கு எதாவது போகலை, வேறு ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம திருப்பி ரீப்ராசஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம அதை வந்து பேக்கிங் பண்ணி இதை வந்து நம்மளோட ஹேங்கர் பேக்கிங், எக்ஸாம்பிள் கோட்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஹேங்கரில் போட்டு கவர் போட்டு ப்ராப்பராக கொடுப்போம். மற்ற துணின்னா நம்ம பிராண்டோட கவர் போட்டு கொடுப்போம் சார். இதுதான் சார். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டெலிவரிக்கு போயிடும். நம்ம பிக்கப் அண்ட் டெலிவரி 2மே ஃப்ரீ தான் சார். 10 கிலோமீட்டர் ரேடியஸில் நாங்கள் பிக்கப் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறோம் சார். எல்லா கேட்டகரியும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒன்லி ஹை கிளாஸ்க்கோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்க்கோ சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம ஆல் கிளாஸ் சார் சர்வ் பண்ணுறோம் சார். ஸோ இங்கே நம்மளோட ரேட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட்ஸு, நாமினல் ரேட்ஸ் தான். ஸோ எல்லாருமே வர்றாங்க சார். நம்மக்கிட்ட வந்து பூ விற்கிறவங்களும் இருக்காங்க, காய்கறி விற்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட சிஇஓ அவங்களும் நம்மக்கிட்ட வர்றாங்க. எல்லாருக்குமே குவாலிட்டி சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஒரு 1-2 கார்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து 50லேருந்து 60 கார்மெண்ட் கொடுக்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் சார். ஒரு வாட்டி நம்மக்கிட்ட வந்தால் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்ம கரெக்ட் டைமிங்கில், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 3 நாள் சொல்கிறோன்னா அந்த டயத்துக்குள்ளே நம்ம அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு டெலிவரியோ
கொடுக்க வேண்டியது தான் நம்மளோட கடமை சார். நான் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜென்ட்ஸ் தான் சார் ரொம்ப அதிகமாக பொறுமை. லேடிஸ் கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ஒரு சின்ன சின்ன கரையும் ரொம்ப டீட்டெயிலிங்காக பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து அது நல்ல விஷயம் தான் சார். அதே மாதிரி நம்ம டெலிவரிக்கு போனாலும் அவங்க வந்து துணியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் நம்மளுக்கு ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க சார். ஒரு துணிக்கு வந்து நம்மளோட மினிமம் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து 3 நாள் சார். அதே மாதிரி நம்மக்கிட்ட எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் இருக்குது. வித்தின் 12 hours கூட நம்ம டெலிவரி பண்ணலாம் சார், எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் பண்ணலாம். இப்போ சில பேர் வந்து ட்ரெயின் போகணும் பிடிக்கணும், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகணும், ஃப்ளைட் பிடிக்கணுன்னா எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க சார். இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தட் அவங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும், அவங்க ஷூஸு சார். முக்கியமான விஷயம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஜிம் போகிறாங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏற்றாப்புல அவங்க ட்ரெஸ்ஸு ஷூஸு எல்லாமே நம்ம வந்து இங்கேயே வந்து நம்ம ட்ரை கிளீனிங் பண்ணுறோம் சார். இப்போது அது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க, ஆர் வேறு சில பேர் வந்து பீச்சு இந்த மாதிரி இடத்துல வெளியே வந்து சுற்றுலா போவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது சார், அதில் ஊற வைப்போம் சார். ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சு அதில் இருக்க அழுக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் சார் நம்ம ப்ராசஸிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸ்பாட் கிளீனிங் ஸ்டார்ட் ஆகும், கஃப் அண்ட் காலர் ப்ரஷ் அடிப்போம், அதுக்கப்புறம் தான் மிஷின்கே போகும். ஸோ ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம் சார். சார் எல்லா தொழிலையும் ஏமாற்று உண்டு சார். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், இங்கே எல்லாமே வெளிப்படையாக நீங்கள் பார்க்கலாம் சார். நம்ம கவர் போடுறதும் டிரான்ஸ்பரண்ட் கவர் தான் போடுறோம். நம்மளோட வேலையும் எல்லாம் சுத்தமான இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம எல்லாமே ஓப்பனாக காட்டுறோம். ஸோ இதில் வந்து கஸ்டமருக்கு எது சந்தேகம் வந்தாலும் அவங்க பார்க்கலாம். ஸோ நான் ஒளிவு மறைவு கிடையாது. இன்னொரு விஷயம் சார், இப்போ மற்றவங்க நிறைய பேர் வந்து லாண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி இருக்கும், அது அந்த ஃபேக்ட்ரியில் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் மீன்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே பார்க்கலாம். டம்பல் ட்ரை நொலம்பூர் ஸ்டோருக்கு ஏன் வரணும் அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது செய்வோம் சார். இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஓகே இந்த கரை நாங்கள் எங்களால் எடுக்க முடியும், இந்த அழுக்கு எங்களால் போக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் வந்து கமிட்மெண்ட் கஸ்டமர்கிட்ட கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு டைம் சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கு 3 நாளில் கொடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்போம் சார். ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி உறவு கிடையாது, இது வந்து நீடிச்சான உறவுனால கண்டிப்பாக நாங்கள் என்ன கமிட் பண்ணுறோமோ கண்டிப்பாக செய்வோம் சார். நம்மளுக்கு இப்போதைக்கு கரண்ட்டாக 1500 கஸ்டமர் வந்து லைவில் இருக்காங்க சார். 1500 கஸ்டமரை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து மொகப்பேர், நொலம்பூர், வானகரம், கோயம்பேடு, அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸு அண்ட் ஈவன் மதுரை வயல் எல்லா இடத்துலேருந்து வர்றாங்க சார். எந்த தொழில் எடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும் சார். ஸோ அதனால தான் சார் நம்ம எல்லாருமே சேர்ந்து இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுவும் இந்த துணியிலேருந்து அழுக்கு எடுத்து அதை கரை எடுக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக மிஷின் எல்லாமே பண்ணாது. அதில் நிறைய வந்து கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த கஷ்டத்துக்கு தான் சார் நம்ம வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமரோட முகத்தில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வந்தாலே போதும் சார். லேடிஸ் கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு போதும் சார். கண்டிப்பாக சார். இப்போ நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜிங் வந்து நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஷர்ட்டு வந்து புதுசாக வாங்குறோன்னா எப்படி பேக்கேஜிங் பண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி தான் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம ஐரனிங் எல்லாமே இந்த பக்காவாக அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி ஐரன் ஆகி வருதோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் ஒரு புது ஃபீலிங் கொடுக்குறோம் சார். அதுதான் சார் கஸ்டமர் நம்புகிறாங்க. இப்போது நாங்கள் வந்து நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே கம்பெனியோட சொல்யூஷன் மட்டும்தான். நாங்கள் எந்த விதமான லோக்கல் கெமிக்கல்ஸோ லோக்கல் டிட்டர்ஜென்ட்ஸோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அதனால வந்து துணிக்கு பாதிப்பு இருக்கும் சார். அதனால நாங்கள் மாதம் கம்பெனி கெமிக்கல்ஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவோம், கம்பெனிலேருந்து மட்டும்தான் வாங்குகிறோம். அது எல்லாமே வந்து டெல்லியிலேருந்து வருது சார். டம்பல் ட்ரை நொலம்பூர் சர்வீஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து கேட்கணும் அப்படின்னா நம்மளோட கூகுள் ரிவ்யூஸ் கூட பார்க்கலாம் சார். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள எப்படி சர்வீஸ் பண்ணியிருக்கோன்னு நம்மளோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் சார். நம்மளது வந்து இப்போ வரைக்கும் 117 ரேட்டிங் இருக்குது சார். 4.9 ரேட்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சார். ஸோ இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சார். இப்போ நம்ம பேக்கேஜிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இங்கே நீங்கள் பேக்கேஜிங் பார்க்கலாம், நம்ம எப்படி புதுசு மாதிரி கொடுக்குறோன்னு நீங்களே பாருங்கள். இது சாரீ பேக்கிங்கு, இது டிஷர்ட்டு, ஷர்ட்டு, இது ஷர்ட்டு. ஸோ நம்ம எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ் வந்து கவர் பண்ணுறோம் சார். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நம்மக்கிட்ட நீங்கள் வரலாம். அதே துணிமணி தான் பண்ணுறாங்க. நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெஸ் மட்டும் பண்ணல, இதை தவிர நம்ம லக்கேஜ் இருக்குது சார். நம்ம சூட் கேஸு இந்த மாதிரி இந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜஸ் இருக்குது. நம்ம வந்து மற்ற ட்ரெஸ் வந்து லைக் ஷூஸ் பண்ணுறோம், கர்டன்ஸ் பண்ணுறோம், கார்பெட்ஸ் பண்ணுறோம். இதை தவிர மற்ற சாஃப்ட் டாய்ஸ் இருந்தால் அது பண்ணுறோம் சார். அண்ட் இதை தவிர ஈவன் நம்ம ஐரனிங் கூட பண்ணுறோம். எல்லா டைப் ஆஃப் கார்மெண்ட்ஸ் சார். உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ
அது வந்து நம்ம வந்து பண்ணுறோம் சார் கண்டிப்பாக. ஆல் 7 days ஓப்பன் சார். 10 AM எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருப்போம். பட் கஸ்டமர் வந்துகிட்டு இருக்கிறனால 8:30 அந்த மாதிரி கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம் சார். அண்ட் நம்மக்கிட்ட வந்து ரீட்டைல் ஆர்டர்ஸும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது பல்க் ஆர்டர்ஸ்னால் அந்த என்கொயரியும் நம்மக்கிட்ட கொடுக்கலாம் சார். நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். நம்ம எல்லா துணிமணியும் இங்கேயே தான் ப்ராசஸ் பண்ணுறோம், வெளியே எங்கேயும் போகாது சார். நம்ம சர்வீசஸ் வந்து இப்போது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து வானகரத்தில் நம்ம ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்புறம் வேறு நம்ம டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சார் அடுத்த பிரான்ச்சஸ்க்கும். ஸோ நீங்கள் கூடிய சீக்கிரம் நம்மளோட டம்பிள் ட்ரைவ் வந்து ஷைன் என்டர்பிரைஸோட டம்பிள் ட்ரைவ் வந்து வேறு நீங்கள் இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் வந்து அவங்கக்கிட்ட வேலை இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அண்ட் வேலைக்கு யார் வச்சாலும் நல்லா பண்ணுவாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ முதல் விஷயம் டைம் இல்லை. ஸோ அவங்களோட ஃபேமிலி டைம் வந்து ரொம்ப கம்மியாயிரும் இந்த லாண்ட்ரி வாஷிங் பண்ணிட்டு இருந்தா. ரெண்டாவது முக்கியமான விஷயம் சார், இதனால் வந்து கரண்ட்டு செலவு நிறைய ஆகுது. அதே மாதிரி இதில் நம்மளுக்கு நிறையா வந்து பார்த்துக்க வேண்டிய விஷயம், தண்ணி செலவு அதிகம், கரண்ட் செலவு அதிகம், இதெல்லாம் நடக்குது. மூணாவது முக்கியமான விஷயம் சார், இன்றைக்கி வந்து ஃப்ளாட் உலகம் சார். இன்றைக்கி எல்லாருமே ஃப்ளாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃப்ளாட்டில் வந்து காய வைக்கிறதுக்கும் இடம் இல்லை, துவைக்கிறதுக்கும் சரியாக இடம் இல்லை. சரியாக காயலைன்னா வாடை ரொம்ப ஹெவியாக இருக்கும் சார். ஹாஸ்டல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நேரமே இல்லை. அவங்க வந்து ரொம்ப அவசரமாக எனக்கு ட்ரெஸ் வந்து போடுறது கூட இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட ரிக்வெஸ்ட் கேட்குறாங்க. அதுவும் நாங்கள் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு வர்றதுக்கு டைமே இல்லை. அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் இங்கே வரலாம். நாங்கள் அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். டம்பிள் ட்ரை நொலம்பூர் ஸ்டோர் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நொலம்பூர் பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் இருக்குது. ஸ்ரீராம் நகர் அண்ட் பச்சையப்பா நகர் வந்து இந்த லைனில் தான் இருக்குது. நம்மளோட ஸ்டோர் கான்டாக்ட் நம்பர் வந்து 9025216512. திருப்பி சொல்கிறேன், 9025216512. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களோட துணிகளை உங்கள் வீட்டில் இருந்து ஃப்ரீயாக பிக்கப்பும் டெலிவரியும் பண்ணுவோம். 10 kilometers ரேடியஸ் வரைக்கும் நாங்கள் பண்ணுறோங்க.